ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை மாவட்டத்தில் குன்னத்தூர் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது இடம் பார்த்தீங்கன்னா போலூர், அதுக்கு பக்கத்தில் இருக்குது இது. ஸோ இது வந்து ஒரு மலை குன்று, சின்ன மலை தான் இது. கீழே வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்து கீழே வந்து அதுக்கப்புறம் விநாயகர் சன்னதி இருக்குது, நவகிரகங்களுக்கு தனியாக சன்னதிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து சைடில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுங்க. ஸோ மலையில் தான் அப்படியே வந்து நமக்கு வந்து படிக்கட்டு அதை அப்படியே செதுக்கி வச்சுருப்பாங்க. அது அப்படியே படிக்கட்டு மாதிரி ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக தான் இருக்கும், நமக்கு ஒன்றும் பெரிய கஷ்டமாக இருக்காது இது மேலே ஏறுறதுக்குலாம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. இது சுற்றி வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து வில்லேஜ் தான் இது. ஸோ ஒரு நல்ல ஒரு வில்லேஜ் அட்மாஸ்ஃபியரில் சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடம். ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு, பார்க்கிங்க்கு ஸ்பேஸும் இருக்குங்க. ஸோ நீங்கள் வண்டியில் வரீங்க அப்படின்னா பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். சுற்றி வந்து விவசாய நிலம் தான் இங்கே. ஸோ வரத்துக்கு ப்ராப்பரான ரோடும் இருக்குது நமக்கு ரீச் ஆகிறதுக்கு. அதனால் இது வந்து வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கோங்க, லொக்கேஷன் இருக்குது, அதை பார்த்துட்டு நீங்கள் வாங்க. அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிவிட்டு போங்க, அப்போ தான் வந்து நீங்கள் கோவில் பார்க்க முடியும். ஆனால் சம்டைம்ஸ் அது வந்து க்ளோஸில் இருக்கும். ஸோ அதனால் அந்த கோவிலுக்கான அர்ச்சகர் நம்பரும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து மலைக்கு மேலே ஏறத்துக்கான வழி. ஸோ ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பார்க்கிங்லேருந்து அப்படியே பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு மாடி இல்லை 2 மாடி அந்த ரேஞ்சு தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது இது. ஸோ ஈஸியாக தான் இருக்கும் ஏறத்துக்கு, ரொம்ப உங்களுக்கு தெரியாது. மேலே வந்து பார்த்தோன்னா ஷேடுக்கு வந்து ஷீட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு வந்து வெயிலும் தெரியாது. அதுவும் இன்னொரு இது என்னென்னு பார்த்தோன்னா ப்ளஸ் பாயிண்ட்டு, 2 சைட்லேயுமே வந்து மரங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, மரம் செடி எல்லாமே. அதனால் உங்களுக்கு வந்து வெயிலே தெரியாது இந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா. ஸோ சப்போஸ் ஏறி வரீங்க அப்படின்னா, மூச்சு வாங்குது அப்படின்னா வயசானவங்களுக்கு உட்காரத்துக்கான பெஞ்சஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அப்படியே நம்ம மேலே ஏறி கோவிலை நம்ம அப்படியே சுற்றி பார்த்துட்டே வரலாம். ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு வந்து மஞ்சள் வச்சு யாரும் வழிபாடு பண்ணது எல்லாமே தெரியுதுங்க. ஸோ இந்த கோவில் வந்து ரொம்பவே வந்து ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல இருக்குது. முருகர் அப்படின்னாலே பார்த்தோன்னா மலையும் குன்றும், ஸோ அந்த இடத்த பேஸ் பண்ணி தான் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இது வந்து ஒரு மலைன்னு சொல்கிறத விட ஒரு குன்றுன்னு சொல்லலாம். சின்ன மலை தான் இது. ரொம்ப உங்களுக்கு வந்து ஏறது கஷ்டமாக இருக்குது. சின்ன பசங்க, வயசானவங்க யார் வேணாலும் இதை வந்து ஈஸியாக ஏறிடலாம். ஏறி வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மயில் கூட இங்கேயே வந்து வளர்க்குறாங்க இதை. ஸோ முருகர் கோவில் அப்படின்னா மயில் இல்லாமல் எப்படி? ஸோ அதான் இவங்களே வந்து ஒரு மயில் வந்து வச்சு வளர்த்துட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஈஸியாக இருக்கும் சுற்றி வரத்துக்கு. ஸோ ஏறி வரவங்க இங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம், ரொம்ப க்ரௌடடாக இருக்காது. ஸோ இந்த கோவில் வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வந்து ஒரு பழமையான கோவில் இது. ஸோ இங்கே தெரியக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய இந்த மஞ்சக்கர் பூ தான் வந்து மோஸ்ட்லி இங்கே சாமிக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே. ஸோ நீங்கள் எதாவது போகும்போது வாங்கிட்டு போகலை அப்படின்றப்ப அட்லீஸ்ட் இங்கே மரத்தில் இருக்கக்கூடிய இந்த பூ வரைக்கும்போது நீங்கள் வந்து பறித்து நீங்கள் சாமிக்கு வைக்கலாம் அதை. ஸோ பார்த்திங்க அப்படின்னாலும் இங்கே வந்து மலைக்கு மேலே வந்து பார்க்கக்கூடிய அந்த வியூவே வந்து சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப சுற்றி ஒரு சிட்டி லைஃப்லேயே இருந்துட்டு, ஸோ எப்போ பார்த்தாலும் வண்டி பொல்யூஷன் இப்படி இருந்துட்டு, ஸோ தனியாக வெளியில் வரும்போது அந்த ஃபீலே உங்களுக்கு வந்து தனியாக இருக்கும் இந்தமாரி ஒரு நேச்சரோடு வரும்போதே. ஸோ நான் வந்து டைம் பார்த்தோன்னா ஆக்சுவலி க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கால் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க அர்ச்சகர். ஸோ அவங்க வர வரைக்கும் நம்ம அப்படியே இந்த கோவிலை வந்து சுற்றி இது பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சைடில் வந்து நாக வழிபாடும் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தனாலே நமக்கு தெரியுது. ஸோ ரொம்பவே வந்து இடமும் வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்காங்க. கோவிலுக்கு வந்து பார்த்தோன்னா 2 வழி இருக்குது. ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி ஏறி வந்தது, இன்னொரு வழி இந்த சைடில் இருக்குது. அது இறங்கும் போது நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன், அதையும் பாருங்கள். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இடத்த வந்து சுத்தமாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க இங்கே வரதில். ஸோ ஏதாவது நீங்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. இங்கே அதுதான் நமக்கு வந்து எழுதியுமே போட்டிருக்காங்க கோவில் நிர்வாகம், பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்கவும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த கோவிலில் இருக்கக்கூடிய 3 அர்ச்சகர்களோட ஃபோன் நம்பரும் இருக்குங்க. ஸோ சங்கரன் குருக்கள், குமாரசாமி குருக்கள், அப்புறம் பார்த்தோன்னா கண்ணன். ஸோ உங்கள் 3 பேருக்கான நீங்கள் கால் பண்ணிவிட்டு யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இந்த கோவிலோட முக்கியமான இது பார்த்தோன்னா தண்டாயுதபாணி சுவாமி தான் முருகர். ஸோ அவருக்கான இது தான் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க இன்னொரு இது என்ன அப்படின்னா, நெய் தீபம் இங்கே ஏற்றக்கூடாது அப்படின்றது கோவிலோட இது. ஸோ உண்டியல் வச்சுருக்காங்க ஆஸ் யூஷுவல். ஸோ கோவில் உள்ளே வந்தோம் அப்படின்னாலே ரொம்ப வந்து சிம்பிளாக தான் இருக்கும், ஒரு வீடு ரேஞ்சுக்கு தான் வச்சுருக்காங்க இதை பார்க்குறதுக்கே. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக முருகர் கோவில். ஸோ அதுக்கான இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது ஸ்லோகம்லாம் இது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அதை உட்காந்து இது பண்ணிகிட்ருக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் நம்ம அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இடத்த கீழே பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு இது ஃபீல் ஆகுது. ஸோ இது பார்த்தாலே வந்து ஒரு கோவில் செட்டப்லேயே இருக்காது, வீடு மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் இருக்கும். ஸோ இங்கே ஒரு இப்போ ஸோ இந்த கோவிலில் வந்து ஒரு டைமில் வந்து 4 பேர் திருட வந்ததாகவும் முருகன் சிலையை சாமி சன்னதியிலேருந்து எடுத்துகிட்டு கோவிலை கூட தாண்ட முடியாமல் அது உள்ளேயே வந்து மயங்கி விழுந்ததாகவும், ஸோ அதனால் சாமிக்கு வந்து அந்த சிலை டேமேஜ் ஆனதுனால அதை எடுத்து வச்சுட்டு வேறு இது வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த இடத்துல வந்து பவர்ஃபுல்லான இடம் அப்படின்ற மாதிரி நம்பப்படுதுங்க. ஸோ இந்த கோவிலை பற்றி இந்த சரௌண்டிங்ஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தவிர நான் சொன்னதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் இந்த கோவிலை பற்றி அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ அப்படியே நம்ம வந்து கோவிலை பார்த்துட்டு வரலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா அருணகிரிநாதர் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த முருகர் தான் வந்து நான் முன்னாடி சொல்கிறது. அதுக்கப்புறம் ஔவையாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலையை வச்சுருக்காங்க. ஸோ ஔவையாருக்கு அருணகிரிநாதர் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்ற போதே தெரியுது. இந்த கோவில் பார்க்கும்போதே எனக்கு வந்து எப்படி இது வந்து ஒரு 1000 வருஷமாவது இது பழமையான கோவிலாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. எக்ஸாக்டாக இதுக்கான வரலாறு என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரியும் இந்த கோவிலை பற்றி அப்படின்னா சொல்லுங்கள். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி. ஸோ அதுக்கப்புறம் நார்மலாக வந்து மயில் இருக்குது. ஸோ பலிப்பீடம் அந்த இது வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து இந்த ஜன்னலில் மாதிரி வச்சுருக்காங்க. இதுலேருந்து வியூ பாயிண்ட் பார்த்தனாலும் ஸோ ரொம்பவே அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கே பார்க்குறதுக்கு சுற்றி பச்சை பசையல்னு இருக்குது. அந்த இதில் வீடு பார்க்குறதுக்கு அந்த விவசாய நிலங்கள் பார்க்குறதுக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த கோவிலுக்கு வந்து ஏறி வரத்துக்கு ஒரு வழி, இறங்கிறதுக்கு ஒரு வழி அப்படின்ற மாதிரி 2 இது இருக்குது. ஸோ நான் 2 வழி இருந்தால ஒரு சைடில் ஏறணும் இல்லாமல் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் ட்ரை பண்ணோம். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ஏறினதோட இறங்குற இடம் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ இந்த சைடில் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.